ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெண்டாக பொங்கல் வெக்கேஷனுக்கு வந்து ஸ்ரீலங்கா ட்ரிப் வந்து பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். இதை வந்து ஒரு வீடியோ சீரீஸாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ சீரீஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்களே செல்ஃப் புக்கிங் பண்ணிவிட்டு ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யார் கூடனாலும் சூப்பராக வந்து ஸ்ரீலங்கா சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஸோ நாங்கள் பொங்கல் டே மார்னிங் வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு டைரெக்டாக வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து கிளம்பி போயிட்டோம். டிக்கெட்ஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் 2 months ப்ரையராக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ட்ரிப்பாக பர் அடல்ட்டுக்கு 10Kக்கே உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடச்சிரும். நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொங்கல் டே அன்றைக்கி ட்ராவல் பண்ணதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பொங்கல் நினச்சோம், பட் ஆக்சுவலி வந்து குலாப் ஜாமுன் கொடுத்துருந்தாங்க. டீசென்ட் டேஸ்ட்டில் வந்து இருந்தது. ஃப்ளைட் கிளம்பினோடனே நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் போய் இறங்கினது ப்ளஸ் ரிட்டன் வந்தது ரெண்டுமே வந்து வயா கொழும்பு தான். பட் ஆக்சுவலி ஜாஃப்னாலேயும் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து லைக் பிளான் பண்ணிங்கன்னா ஒன் வே ஜாஃப்னாவில் இறங்கிட்டு ரிட்டன் வரும்போது கொழும்பு, இல்லைனா அது அதர் வே ரவுண்ட் கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். உங்களோட பிளேசஸ் நீங்கள் எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டூ அண்ட் ஃப்ரோ வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நாங்கள் போயிருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, கோல்டாகவும் இல்லை. லைக் அரவுண்ட் தமிழ்நாடு இல்லை விதின் தமிழ்நாடு இருக்க ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து எந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குமோ ப்ளசண்ட்டாக அதே மாதிரி தான் வந்து ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட்டாக இருந்தது. நீங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போதோ இல்லைனா ரொம்ப மழை பெய்யும் போதோ மட்டும் போகாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஐட்னரியில் இருக்க பிளேசஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரிப்பை வந்து அதுக்கு அக்கார்டிங்காக பிளான் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். ஆக்சுவலி டேக் ஆஃப் ஆனோடனே பார்த்தீங்கன்னா வந்து சென்னை பீச், அப்புறம் வந்து அந்த சி ஏரியா, கீழே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிது. இந்த வியூவை வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போகும்போது ஹாப்பியாகிறதுக்கு இன்னொரு ரீசன் மாதிரி டிவிஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கிட்ஸ் மூவிஸ், அப்புறம் தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் நிறைய லாங்குவேஜஸில் மூவிஸ் இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்து ஒரு மூவியை பார்த்துக்கிட்டு அவங்க கொடுத்தாங்க ஒரு சாண்ட்விச், லைக் வெஜிடேரியன் சாண்ட்விச் மாதிரி இருந்தது. ஒரு ஜூஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, நல்லா இருந்தது, டீசெண்டாக டேஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்படியே வெளியே பார்த்துட்டே வரும்போது ஆல்மோஸ்ட் நம்ம இறங்குற டைமும் வந்துடுச்சு. சென்னை டு கொழும்பு பார்த்திங்கன்னா லைக் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமும் இல்லை. ஃப்ளைட் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு குவிக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் மாதிரி போகணும், ரொம்ப லாங் டியூரேஷன் வந்து ஃப்ளைட்டில் வேணாம், கிட்ஸ் வராங்க, வயசானவங்கலாம் அவங்க கூட இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்டினேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 1 hourலேயே வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் விதவுட் எனி ப்ராப்ளம். ஆக்சுவலாக சென்னை கொழும்புக்கு வந்து நிறையா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி ஆத்தென்டிக்காக இருக்கா, அந்த ஸ்ரீலங்கன் டச்சோடு இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னா உண்மையிலே வந்து எங்களுக்கு அந்த சர்வீஸ் எல்லாமே வந்து ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. குயிக்காக வந்து சர்வீஸ் பண்ணாங்க, ஃபுட் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் வந்து எக்கானமியில் தான் ட்ராவல் பண்ணோம், பட் ஸ்டில் வந்து நல்லாவே ஃபீல் கொடுத்தது எங்களுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஃபீலு. ஸோ நாங்கள் கொழும்பூவில் லேண்ட் ஆனதும் எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே வந்து திருப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வந்து நாங்கள் ஆக்சுவலாக கேப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் எல்லா பிளேஸஸும் பார்க்க. ஸோ அதுக்கும் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, பிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். எல்லா இடத்துலையுமே இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சுஸ் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஊர் இன்டர்நேஷ்னல் அப்புறம் வந்து டொமஸ்டிக் ரெண்டுத்துக்கும் வந்து நடுவில் இருக்க மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து ஏர்போர்ட் இருந்தது. எங்கள் பிளான் படி நாங்கள் ஃபஸ்ட் டே வந்து அப்படியே டைரெக்டாக கொழும்பு டு கண்டி போயிடலாம் அப்படின்ட்டு வந்து கிளம்பினோம். ஸோ ஆன் த வேல வந்து ஒரு கெஃபே இருந்தது, அங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து டெவில்டு, அந்த மாதிரி நம்ம ஃபுட்டுக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபுட் நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டுவர்ட்ஸ் கண்டி கிளம்பும் போது ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாவாலா எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜ். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய எலிஃபெண்ட்ஸ் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன குட்டியிலேருந்தே வந்து அந்த எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடாப்ட் பண்ணி அதை வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸில் டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் $15 ஒரு டிக்கெட் வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம், அப்புறம் குளிக்க வைக்கலாம். அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் $20, $25, நீங்கள் யானை மேலே ஏறி போகணுன்னா $20, அப்புறம் ஹாஃப் டே வரைக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா $25. இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிக்கெட் அவைலபிலிட்டிஸ் வந்து இருந்தது. அவ்வளோவா கூட்டமே இல்லை, ஆல்மோஸ்ட் 2 ஃபேமிலிஸ் தான் அங்கே இருந்தாங்க. எலிஃபெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தது. அங்கே
நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோக்கு கேமரா எடுத்துகிட்டோ இல்லை ஃபோன் எடுத்துகிட்டோ நின்னீங்கன்னா சூப்பராக வந்து அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்று போஸ் கொடுத்தது. ரியலி சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பூஜா அப்படின்னு ஒரு குட்டி யானை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பூஜாவுக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஆகுதா, அதுவே குட்டி யானைன்னு சொல்கிறாங்க. யானை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் அழகாக இறங்கி அங்கே ஆத்தங்கரைக்கு வந்து குளிக்கிறதுக்காக போகிறாங்க. அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. யானை வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே நான் இப்போ தான் பார்த்தேன். அவங்க சொல்கிறத கேட்டு அழகாக வந்து யானை உள்ளே இறங்கி தண்ணிக்குள்ளே போய் நின்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் எடுத்த டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சப்போஸ் யானையை வந்து குளிக்க வைக்கணும் அப்படின்னா நம்மளை கூப்பிடுவாங்க. யானை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அழகாக படுத்துக்குவாங்க. நான் கூட நின்றுட்டுருக்க யானையை தான் குளிக்க வைக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா யானை வந்து அழகாக சூப்பராக போய் படுத்துக்குச்சு அப்படியே தண்ணிக்குள்ளே படுத்தோன்னே வந்து நமக்கு தேங்காய் நார் மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் வந்து கொடுத்தாங்க. அதை வந்து அப்படியே யானையை ஸ்க்ரப் பண்ணி வந்து நம்ம குளிக்க வைக்கலாம் யானையை. நம்ம ஊர் கோயில் யானையெல்லாம் குளிக்க போனால் செமையாக சேட்டையெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த யானையும் ஏதாவது பண்ணும் அப்படின்னு நினச்சி நான் போனேன். இது ரொம்ப ஒபீடியண்ட்டான யானையாக இருக்குது. அவங்க சொல்கிற பேச்சு அப்படியே கேட்டுச்சு. படுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னா அழகாக படுத்துக்குச்சு. யாரும் நம்பவே மாட்டாங்க அங்கே வந்து யானை படுத்துருக்கு அப்படின்னு சொன்னால். ஏன்னா ஒரு பாறை மாதிரி இருந்தது மேலேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஃபாரினர் வந்து அப்படி பார்த்திங்கன்னா நல்லா குளிக்க வச்சார் யானையை. அது வந்து கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே ஜாலியாக வந்து படுத்துட்டு காட்டிகிட்டே இருந்தது. யானையை குளிக்க வச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வர சொன்னாங்கன்னா அதுவும் அழகாக வந்து திருப்பி ஸ்டெப்ஸை வந்து ஏறுச்சு. இறங்குன மாதிரியே அழகாக ஸ்டெப்ஸ் ஏறி மறுபடியும் வந்து அவங்க அப்படியே அந்த காட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிக்கும் போது இது கஷ்டமாக தான் இருந்தது. அது இஷ்டத்துக்கு இல்லாமல் எல்லாருமே வந்து அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்க மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே வந்து அவங்க வந்து நல்லா அந்த யானைக்கு எந்த ஒரு டிசீஸும் வராமல் அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து 3 வேளையுமே கொடுத்து அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானைக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு $20 to $30 வந்து செலவாகுதுன்னு சொன்னாங்க. அதனால தான் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இங்கே உள்ளே ஒரு மியூசியம் மாதிரியும் வச்சுருந்தாங்க. அது வந்து என்ட்ரி வந்து இந்த டிக்கெட்டோட இன்க்ளூடட் தான். ஸோ எங்கெல்லாம் யானைகள் வந்து அதிகமாக இருக்குது, யானையை பற்றின இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே இங்கே இருந்தது. யானையோட ஸ்கெலிட்டன் வச்சுருந்தாங்க, யானையோட தை போன், யானையோட பல், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருந்தது. தை போனெல்லாம் நாங்கள் தூக்க கூட முடியல. ஸோ எல்லாமே வந்து இங்கே நம்மளை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க தூக்க சொல்லி. இது வந்து நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நிறைய விஷயம். யானையோட ஃபுல் ஸ்கெலிட்டனும் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. போன்ஸு எல்லாமே இங்கே ப்ராப்பராக வந்து மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து குழந்தைங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் த வே டு கண்டி வந்து இன்னொரு ஸ்டாப் நாங்கள் எங்கே போட்டோன்னா ஒரு டீ ஃபேக்ட்ரி. ப்ராப்பராக நம்ம டீ வந்து எப்படி லீஃப்லேருந்து எடுத்து கடைசியாக வந்து பேக்கேஜிங் வரைக்கும் எல்லாமே ப்ராப்பராக நமக்கு வந்து காட்டினாங்க. இந்த மாதிரி சில டீ ஃபேக்ட்ரிஸை வந்து நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல், முன்னார் எங்கேயாவது போனீங்கன்னா கூட சில டீ ஃபேக்ட்ரி பார்த்துருப்பீங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. லீஃபெல்லாம் வந்து எப்படி பறித்து அது அந்த க்ரீன் லீஃப்லேருந்து எப்படி எடுத்து பிரித்து பிளாக் டீ, ஒயிட் டீ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்து எப்படி பேக் பண்ணுறாங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பராக அந்த மெஷின்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ டூர் மாதிரி அந்த ஃபேக்ட்ரி எல்லாம் சுற்றி காட்டிட்டு கடைசியாக வந்து அவங்களோட ஷாப் அப்படியே வந்து மேலே ஒரு ஃப்ளோரில் இருந்தது. அதையும் கூட்டிகிட்டு போய் என்னென்ன டீ வெரைட்டிஸ்லாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு காட்டினாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுனால நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒன்றுமே வாங்கலை. வெறும் டிப் டீ மாதிரி சில பேக்கெட்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நம்மளோட ஸ்டாப் வந்து ஃபார் த நைட் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கண்டியில் அமாயா ஹில்ஸ். இது வந்து ஒரு 4 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரை விட கம்பேர் பண்ணும்போது அக்காமடேஷன் வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்பவே சீப்பர். 1/3 தான் ஆகும் ப்ரைஸு. ஸோ நம்ம ஊரில் வந்து ஒரு 10,000 15,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஆல்மோஸ்ட் அதோட 1/3 தான் உங்களுக்கு இங்கே ரூம் ப்ரைஸ் ஆகும். ஸோ நாங்கள் இந்த டைம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிக் பண்ணோம். இது வந்து பாத் டப்போடு அட்டாச் ஆகிருந்ததுனால குழந்தைங்கள்லாம் வந்து செம்ம ஜாலியாகிட்டாங்க இதை பார்த்துட்டு. டாய்லெட்ரீஸ் ஆப்வியஸ்லி எல்லாமே கொடுத்துட்டாங்க. எல்லாமே ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய ரூம் கேட்டகரிஸ் இருந்தது. பட் இந்த ப்ராப்பர்ட்டியில் பேசிக்கான ரூம் கேட்டகரி எதுவோ அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பட் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ஸ்பேஷியஸான வந்து கபோர்ட்ஸு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஹேங்கர்ஸ் இருந்தது. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மினி ஃப்ரிட்ஜ் கூட இருந்தது.
ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஹோம்மேடாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு கெட்டில், வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் வந்து எல்லாமே டீ, காஃபி பேக்கெட்ஸ், மில்க் பேக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஹேர் ட்ரையர் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா டவல்ஸ், அப்புறம் டாய்லெட்ரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக வந்து வச்சுருந்தாங்க. வாட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் ரொம்ப சூப்பராக வந்து வந்துட்டுருந்தது. அப்படியே நைட்டு ரொம்ப பசியாக இருந்ததுனால நாங்கள் வந்து டின்னருக்கு போயிட்டோம். நாங்கள் ஆக்சுவலி ஹாஃப் போர்டு எடுத்திருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி. ரொம்ப வைடு வெரைட்டி ஆஃப் ஸ்ப்ரெட் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து வெறும் பிரெட் செக்ஷன் தான். பட் பிரெட் செக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா லைக் 30-40 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது சாலட் செக்ஷன். சாலட் செக்ஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய வீகன் ஆப்ஷன்ஸ் இருந்தது, வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அது பொங்கல் டேன்றதுனால நாங்கள் வந்து எங்கள் பிளேட்ஸை வந்து வெஜ் ஃபுட்டால் வந்து ஃபில் பண்ணியிருந்தோம். சாலட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த மாதிரி காண்டினென்டல் ஃபுட்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் கொஞ்சம் தமிழ் ஃபுட் மாதிரி நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. பட் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் அதை மேனேஜ் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்தாச்சு. செம்ம டயர்ட். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ டே 2ஓட எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து டே 2க்கு ஒரு தனி விலாகாக நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்கோட வியூவோடு நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். இது நாங்கள் நைட் ஆக்சுவலி ஒன்றுமே நோட்டீஸ் பண்ணல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வெளியே பார்த்திங்கன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு சூப்பரான வியூவில் தான் வந்து நம்ம முழித்தோம். ஸோ டே 2 விலாகில் வந்து நம்ம கண்டியோட லோக்கல் சைட் சீயிங் எல்லாமே வந்து கவர் பண்ணுவோம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஹில் டாப்பில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது கண்டி போனீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். until then bye.